கூப்பிடுங்க ஏன் கருப்பு பொள்ளாச்சியில் நீதிமன்ற உத்தரவின்படி 26 கடைகளுக்கு சீல் வைக்க அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். கடை உரிமையாளர்களை குண்டுகட்டாக போலீசார் வெளியே தூக்கி வீசி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பொள்ளாச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 26 கடைகளுக்கு சீல் வைக்க அதிகாரிகள் அங்கு சென்றதால் பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். முத்துக்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். பாத்தீங்கன்னா 2018 ஆண்டு பாத்தீங்கன்னா அவங்க ஜெகநாதன் என்பவர் பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல மகாலிங்கபுரம் பகுதியில் போதுமான அடிப்படை வசதிகள், கட்டமைப்புகள், மேலும் பார்க்கிங் வசதி இல்லைன்னு சொல்லி போட்டு வழக்கு தொடர்றாரு. அந்த வழக்கு தொடரப்பட்டு கடந்த வளர்ந்த நிலையில கடந்த 15 நாளுக்கு முன்னாடி தீர்ப்பு உயர்நீதிமன்றம் 26 கடைகளுக்கு சீல் வச்சு அனுமதி கொடுத்திருந்தாங்க. மொத்தம் 66 கடைகள் இருந்த ஒரு சூழ்நிலையில 44 கடைகளுக்கு போய் கடை உரிமையாளர்கள் இடைக்கால தடை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலை 26 கடைகளுக்கு நகராட்சி ஆணையாளர் பொறுப்பு செந்தில்குமார் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன், ஸ்ரீமதி ஆகியோர் வியாபாரிகள் மற்றும் கடை உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 4 மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை தோல்வி விட்டதுனால அதிகாரிகள் உடனடியாக சென்று கடைகளுக்கு சீல் வச்சு போனாங்க. அப்பொழுது கடை உரிமையாளருக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து கடை உரிமையாளர்களை போலீசார் ஹைகோர்ட் நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லி கூட கேட்டதுனால அவங்க வலுக்கட்டாயமா வெளியே எடுக்கக்கூடிய சூழ்நிலை குண்டுக்கட்டாக தூக்கினர். இதனால பகுதியில் பொள்ளாச்சி மற்றும் பகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. உங்களுக்கு தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.